ஸ்ரீரங்கம் கரிசைலமஞ்சனகிரிம் தார்க்ஷாத்ரிசிம்ஹாச்சலம் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச வதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாகமதுராயோத்யாகயா புஷ்கரம் சாளக்ராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிஹி. ராமானுஜர் செய்தொழின உயர்ந்த திவிதேச யாத்திரைகள் எல்லாம் பராசரபட்டர் முதலான மகான்களினாலே நன்கு வர்ணிக்கப்படுகின்றன. முதலில் காஞ்சிபுரி எஸ்ஸகி ஜன்மபூமிகி என்னும்படியாக தொண்டை மண்டலத்தில் ஸ்ரீபெரும்புதூர் என்னும் திவ்யக்ஷேத்திரத்தில் சுவாமி அவதாரம் செய்தார். தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் இதுவோ பெரும்பூதூர், எமக்காக இங்கே அவதாரம் செய்தாரோ எம்பெருமானார் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அந்த பூதபுரி க்ஷேத்திரத்தின் பாக்கியத்தை கொண்டாடுகிறார்கள். அத்தகைய பூதபுரியில் அவதாரம் செய்து திருப்புட்குழி விஜயராகவ பெருமான் திருவடிவாரத்தில் காலக்ஷேபங்களை எல்லாம் செய்து வந்தார். வரதனிடத்தில் அச்சஞ்சலமானதொரு பக்தி பூண்டவராய் திகழ்ந்தார். பின்னாளில் திருவரங்கப் பெருமாள் அறையர் அழைக்க ரங்கநாதனுடைய திவ்ய நியமனத்தை ஏற்று இப்பொழுது திருவரங்க திருவை பொலியச் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் சுவாமி ராமானுஜருடைய சந்தேசம், அந்த கட்டளை, அந்த ஆளுமை எங்கும் சர்வதேச தசாகாலேஷு அவ்யாகத பராக்கிரம ராமானுஜார்யரிவ்யாக்ஞா வர்ததாம் அபிவர்ததாம். சர்வதேச தசாகாலேஷு, சர்வதேசங்களிலும் சர்வதசைகளிலும் சர்வ காலங்களிலும் ராமானுஜருடைய திவ்யாக்ஞானது அது எங்கும் தடையற்றதாக, தடையே இல்லாததாக, அந்த தடையற்றதான ஒரு திவ்யாக்ஞியாக எல்லா திக்குகளிலும் அது வியாபித்துக் கொண்டிருக்கிறது. சுவாமியோ ஆங்காங்கு திக்விஜயம் செய்கிறார். பல திவ்ய கஷேத்திரங்கள், பல கஷேத்திர விசேஷங்கள் சென்று வாதிகளை எல்லாம் ஜெயித்து ஆரண நூல் வழிச்சவ்வை அழித்திடும் ஐதுகருக்கு ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்த பிரான் ஏரணி கீர்த்தி ராமானுஷராக திகழ்கிறார். ஆரணநூல் வழி, ஆரணநூல் செவ்வை வழி, ஆரணநூல் செவ்வை வழியை அழித்திடும் ஐதுகர். வேரம் என்பது ஒரு ராஜபாட்டை, எக்ஸ்பிரஸ் ஹைவே. அந்த ராஜபாட்டையில் செல்ல, அந்த வேரத்தில், வேரம் காண்பித்த மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்றால் பலரும் இது எதற்காக, அது எதற்காக, இது இப்படி இருந்தால் என்ன, அப்படி இருந்தால் என்ன என்பதாக கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த வழி, நல்ல வழி, நன்கு அழகாக இருக்கக்கூடிய பாதையை ஆங்காங்கு தோண்டியும் முட்களை இட்டும் பலவிதமான அந்த சாலையை சிரைத்தும் வைத்திருந்தார்களேயானால் அதில் பயணம் செய்ய முடியுமா? செவ்வை வழியை அழித்திடும் ஐதுகருக்கு ஓர் வாரணமாய் அவர் வாதக்கதலிகள் மாய்த்தபிரான். பெரும் வாழைத்தோட்டத்துக்குள்ளே ஒரு யானையானது உள் புகுந்தது என்றால் எப்படி அனாயாசமாக அத்தனை வாழைகளையும் அது கபலீகரணம் செய்யுமோ, அதுபோல வாதக்கதலிகளை இவர் கபலீகரணம் செய்யக்கூடியவராக திக் விஜயம் செய்து கொண்டிருக்கிறார் சுவாமி ராமானுஜர். பல திவ்யதேசங்கள், பல திவ்ய கஷேத்திரங்களுக்கு சுவாமியினுடையதான சம்பந்தம் உண்டு. ஒரு சிலவை ஆழ்வார்களினாலே மங்களாசாசனம் செய்யப்பட்டவை, ஒரு சிலவை ஆழ்வார்களினாலே மங்களாசாசனம் செய்யப்படவில்லை என்றால் கூட அவற்றிற்கு தன்னேற்றம் என்பது உண்டு. ஆசேது ஹைமாச்சலம் சுவாமி ராமானுஜருடைய விஜய யாத்திரை பலமுறை உண்டு. அதில் தற்பொழுது சுவாமிக்கு ஒரு ஆவல், திருமலையப்பனை சென்று சேவிக்க வேண்டும் என்று. சம்பிரதாயத்தில் 3 திவ்யதேசங்கள் முதன்மை பெற்று திகழ்கின்றன. ராமானுஜருடைய காலத்திற்கு பிறகு 4வது திவ்யதேசத்திற்கு ஒரு தன்னேற்றம் உண்டாகப் போகிறது. அது திவ்யதேசம் இல்லை என்றால் கூட அது அபிமான கஷேத்திரம், ராமானுஜருடையதான விஜயஸ்தானம். பின்னாளில் நாம் அதை பார்க்க போகிறோம், மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தின் வைபவங்களை எல்லாம். இப்பொழுது சுவாமி காஞ்சிபுரம் வரதரை சேவித்தாகிவிட்டது, திருவரங்கநகரப்பனை சேவித்தாகிவிட்டது, இனி திருமலையப்பனை சேவிக்க வேண்டுமே என்னும் எண்ணம் அவருடைய உள்ளத்தில் தோன்றியது. அதற்கு ரங்கநாதனுடைய நியமனம் தேவையாயிற்றே. ரங்கநாதன் அனுமதி அளித்தால் தானே இங்கிருந்து செல்ல முடியும். ஆகையால் ரங்கநாதனை சென்று சேவித்து அவரிடத்தில் இருந்து விடை கொள்கிறார். ரங்கநாதனுக்கு தெரியாதா
இவர் இதுபோன்று திக்விஜயம் செய்வதனால் அன்றோ இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று தான் பிராட்டிக்கு உபதேசம் செய்து வைத்ததான உயர்ந்ததான இந்த சம்பிரதாயம் எல்லா இடங்களிலும் பொலிக பொலிக என்னும்படியாக பரவப் போகிறது என்பதை உணர்ந்த ரங்கநாதனும் உவந்து அவருக்கு அனுமதி அளித்தான். வழியில் பல திவ்யக்ஷேத்திரங்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு திருமலை சேவிப்பதற்காக வருகிறார். குளிரருவி வேங்கடம், சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம், ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன். சுவாமி, எனக்கு எதிலும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அந்த திருமலையில் ஏதாவது ஒரு கல்லாகவோ மரமாகவோ அல்லது அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீனாகவோ அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பறவையாகவோ எதுவுமே இல்லை என்றால் அவனை அந்த ஸ்ரீனிவாசனை சேவிக்க வரக்கூடிய பக்தர்கள் ஏறி மிதித்துச் செல்லக்கூடியதான ஒரு படியாகவோ இருக்க வேண்டாமா என்று ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விரும்பக்கூடிய திருவேங்கட மாமலை. மேலே இருப்பவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள், கீழே இருப்பவர்களை மேலே தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீனிவாசனுடைய தயை, அவனுடைய கருணை, அந்த ஸ்ரீனிவாசனுடைய கருணையே கருப்பஞ்சாராக அப்படியே பெருகி உறைந்து இப்பொழுது ஒரு கற்கண்டு கட்டியாக திருமலையாக சேவை சாதிக்கின்றதாம். வேம் கடம், வேம் என்றால் பாபம், கடம் என்றால் ஒழிப்பது, வேம் என்றால் அமிர்தம், கடம் என்றால் ஐஸ்வர்யம். இப்படி ஒன்றுக்கொன்று நமக்கு நம்முடைய மங்களங்களை வளர்க்கக்கூடியதாக வேங்கடம் என்னும் அந்த மலை திகழ்கிறது. வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே என்று வேதவெற்பான அந்த மலை, வெற்பு என்றால் மலை என்றோ, அந்த மலை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை சேவிக்க வேண்டும், மலையை சேவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு, மலையப்ப சுவாமியை சேவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு சுவாமி ராமானுஜர் திருமலையப்பனை சேவிப்பதற்காக வருகிறார். இந்த திருமலையில் 2 பெரியோர்கள் வசித்துக் கொண்டு வருகிறார்கள். ஒருவர் சுவாமி ராமானுஜருடைய மாமா பெரிய திருமலை நம்பிகள். எந்த ஒருவர் ராமானுஜருக்கு இளவயதில் அவர் பிறந்த பொழுது ராமானுஜன் என்று திருநாமகரணம் செய்தாரோ, எந்த ஒருவர் ராமானுஜருடைய பிரார்த்தனைக்கு இணங்க பாதை மாறி வழி தப்பிச் சென்றிருந்ததான கோவிந்த பெருமாளை மறுபடியும் திருத்தி அழைத்து வந்திருக்கிறாரோ, எந்த ஒருவர் திருவேங்கடமுடியானுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் திருவேங்கடமுடியானே வந்து அவரிடத்தில் லீலைகள் புரிந்து அவரை ஐயா தாத்தா என்று அழைத்தானோ, எந்த ஒருவர் ஆளவந்தாருடைய திருக்குமாரரான தெய்வத்துக்கரச நம்பியினுடைய திருக்குமாரராக பிறந்திருக்கிறாரோ, அத்தகைய ஸ்ரீசைல பூர்ணர் என்னும் பெரிய திருமலை நம்பிகள் அந்த திருமலையில் வசித்து வருகிறார். அடுத்தது, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்னும் பாசுரத்தின் அர்த்தங்களை எல்லாம் தான் உபன்யாசம் செய்த பொழுது அங்கே திருமலைக்கு சென்று எவராவது ஒருவர் பெருமானுக்கு புஷ்பகைங்கரியம் செய்வதற்கு வல்லார்கள் இருக்கிறார்களா என்று கேட்டபொழுது துளியும் தயங்காமல் அனந்தாழ்வான் தான் எழுந்திருந்து ராமானுஜரை பிரார்த்தித்து இப்பொழுது ஒரு மாபெரும் நந்தவனத்தை அமைத்து அங்கே கைங்கரியம் செய்து வருகிறார். பெரிய திருமலை நம்பிகள் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யரான அனந்தாழ்வான், அனந்தான் பிள்ளை மற்றும் பெரிய திருமலை நம்பிகளாலே திருத்தி பணி கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கோவிந்த பெருமாள், அவர் பெரிய திருமலை நம்பிகளுடன் கூடியவராகவே இருக்கிறார். ராமானுஜர் வருகிறார் என்னும் செய்தி எல்லோருக்கும் சென்று சேருகிறது. எல்லோரும் ஆனந்தப்படுகிறார்கள். அடியேன் ஏற்கனவே தெரிவித்தபடி இக்காலத்தில் உள்ள வசதிகள் வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. அதுவும் ஆச்சாரத்திலும் அனுஷ்டானத்திலும் சிறந்தவர்கள் நம் பெரியோர். கண்ட இடத்தில் உண்பது, கண்ட இடத்தில் பருத்துறங்குவது, கண்ட இடத்தில் தண்ணீர் குடிப்பது, நின்ற நிலையிலேயே எல்லா காரியங்களையும் செய்வது, இதெல்லாம் நம் பெரியோர்களுக்கு ஒரு பொழுதும் ஏற்புடையதே இல்லை. ஆச்சாரம்தான் முக்கியம். ஆச்சாரம்தான், அந்த ஆச்சாரத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்கிறது என்னும் கொள்கையில் அவர்கள் உறுதி கொண்டவர்கள். ஆகையால் சுவாமி ராமானுஜர் வருகிறார். திருமலைக்கு செல்லும் பாதை மிகவும் கரடுமுரடானது, கடினமானது, செல்வதற்கு மிகவும் கஷ்டமானது. ராமானுஜர் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் பெரிய திருமலை நம்பிகள் திருமலையிலிருந்து, மேல்மலையிலிருந்து ராமானுஜரை அழைத்துச் செல்வதற்காக
வழி மாறிவிடப் போகிறார்களே, கொடிய மிருகங்கள் நிறைந்த இடமாயிற்றே, இது காட்டு வழியாயிற்றே, இவர்களுக்கு வழி காண்பிக்க வேண்டுமே என்பதினாலே அது தவிர களைத்து வருகிறார்களே என்பதற்காக இவருக்கு அன்னமும் தண்ணீரையும் சுமந்து பெரிய திருமலை நம்பிகள் மலையிலிருந்து வேக வேகமாக கீழே இறங்கி வருகிறார். ராமானுஜரை எதிர்கொண்டு அழைத்துச் செல்வதற்காக தன்னுடைய மாமா, இப்பொழுது மாமா என்று நேரடியாக அழைக்க முடியாது, ஏனென்றால் அது பூர்வாசிரமம், அந்த நிலை மாறிவிட்டது அல்லவா. ராமானுஜரோ பெரும் துறவியாக திகழ்கிறார். கோஷ்டியாக எல்லோரும் வந்திருக்கிறார்கள், சிஷ்ய பிரசிஷ்யர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்காக தண்ணீரும் ஆகாரத்தையும் எடுத்து பெரிய திருமலை நம்பிகள் ஓடி வந்து சமர்ப்பித்தார். ராமானுஜருக்கும் நெகிழ்ச்சி. எவ்வளவு பெரியவர், இவ்வளவு பெரியவர் நம்மை பார்ப்பதற்காக தானே மலையிலிருந்து இறங்கி ஓடி வந்திருக்கிறாரே, நமக்கு வழி காண்பிப்பதற்காக இவரே இறங்கி வர வேண்டுமா, இந்த ஆகாரத்தையும் தண்ணீரையும் இவரே சுமந்து வர வேண்டுமா, தள்ளாத வயதில் இப்படி இவர் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரே, அடடா என்ன சுவாமி இது தாங்கள் செய்யலாமா, என்னை வரவேற்பதற்கு தாங்கள் யாராவது ஒரு சிறிய பையன், வயதில் இளையவனான ஒரு பையன், ஒரு சிறியவன், அந்த சிறியவனை அனுப்பியிருந்தால் போதுமானதன்றோ, தாங்கள் ஏன் வர வேண்டும், ஒரு இளையவன் சிறியவன் வயதில் சிறியவனான ஒரு பையனை இளைஞனை அனுப்பியிருந்தால் நீ சென்று அவரை அழைத்து வா என்று சொன்னால் அவன் வந்து என்னை அழைத்துச் செல்லப் போகிறான், அதை விடுத்து தாங்களே இப்படி சிரமப்பட்டு வர வேண்டுமா என்று சுவாமி ராமானுஜர் பெரிய திருமலை நம்பிகளிடத்தில் கனிவுடன் கேட்கிறார். அந்த சமயம் பெரிய திருமலை நம்பிகள் உரைத்த பதில் யாருமே எதிர்பாராதது. நாமெல்லாம் எங்கிருக்கிறோம், நம்முடைய நிலை என்ன, இப்படியெல்லாம் நம்மால் பேசிவிட முடியுமா, பேசுவது ஒரு புறம் இருக்கட்டும், அப்படியே பேசக்கூடியதை நம்மால் செயல்படுத்த முடியுமா. ராமானுஜர் உட்பட எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு பெரிய திருமலை நம்பிகள் ஒரு பதில் உரைத்தார். அந்த பதில் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் சீர்மையை விளக்கும் பதில். ஆம், அந்த பதிலை நாம் பொறுத்திருந்து பொறுமையாகத்தான் அறிய வேண்டும்.